வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமேசான்லேருந்து பார்த்தீங்கன்னா போட் அப்படின்ற ஒரு ஹெட்செட் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்கோம். போட்டுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டட் ஐட்டம். இது வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் ஹெட்செட் பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாப்புலர் ஒரு ஃபேமஸான பிராண்ட் தான். நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதுசாக ஒரு ஹெட்செட் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஹெட்செட் மாடல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா போட். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்செட்டு. இந்த ஹெட்செட்டோட மாடல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா போட் பேஸ் ஹெட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த மாடல் நேமு. போட் BASS100 பார்த்தீங்கன்னா இந்த மாடலோட நேமு. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன கலரில் வாங்கியிருக்கேன்னா டாஃபி பிங்க் அப்படின்ற ஒரு கலரில் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். அதுவும் கவரில் பார்த்தீங்கன்னா அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச் பண்ண ஒரு புது மாடல் தான் சொல்லி ஆகணும். ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா பவுச்செல்லாம் கொடுத்துருக்காங்க ஹெட்செட் வைக்கிறதுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்செட்டை பொறுத்த வரைக்கும் அது நேம்லேயே இருக்குது, பேஸ் ஹெட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேம்லேயே இருக்குது. அதுவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட் நீங்கள் வந்து டிவைட் பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா ஒரு சவுண்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் செட் பண்ணிக்கலாம். பேஸ் வேணும்னா நீங்கள் பேஸாகவும் வச்சுக்கலாம். இதே நீங்கள் சவுண்டாகவும் கூட சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஹெட்செட் நம்ம வெளியே எடுத்துருவோம். நல்லா இருக்குது, பிங்க் கலரில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஏதோ பவுச்சில் வேறு கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹெட்செட்டும் யாவது எம்ஐ ஹெட்செட்டில் கொடுத்துருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா 4 பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 பட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைஸு பார்த்தா அப்படி தான் தெரியுது. வெளியே எடுத்து பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னா கேரண்டி கார்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 1 இயர் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. கேரண்டியாக அது வாரண்டி கார்டு. ஆமாம், 1 இயர் வாரண்டி கார்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. புது ஹெட்செட்டுன்றதுனால அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பான விலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்செட் கிடச்சிருக்கு. இதோட ஒரிஜினல் இந்த ஹெட்செட்டோட ஒரிஜினலோட பார்த்தீங்கன்னா 800 சம்திங் இருக்கும். நான் வேணால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் கூட போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஹெட்செட் யாருக்கெல்லாம் வேணுன்றீங்களோ அவங்களும் பார்த்தீங்கன்னா போய் பை பண்ணிக்கலாம் அமேசானில். இப்போயே இன்னும் கம்மியான விலையில் தான் இருக்குது. 800 சம்திங் இருக்கிற ஹெட்செட்டை 370 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா நியூ லான்ச் அப்படின்ற ஒரு இதனால பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா போட் ஹெட்செட்டில் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கார்டு மூலம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போயிடும். மும்பை இந்தியன்ஸோட சிம்பிள் மாதிரியே இருக்குது. ஓகே, அந்த பவுச் கொடுத்துருக்காங்க. பவுச் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஒரு குவாலிட்டியான பவுச்சு எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வாங்கின பிராண்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த பவுச் அதுவும் கொடுத்ததில்ல. சரி, ஓகே, நம்ம இப்போ வந்து பட்ஸை வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். பட்ஸ் எந்த சைஸு என்னதுன்னே தெரில. பார்த்தா எல்லாம் வேறு சைஸ் மாதிரி தான் இருக்குது. நார்மலாகவே பார்த்திங்கன்னா சில பிராண்டில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா மாதிரி பட்ஸு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்க. சில பிராண்டில் பார்த்திங்கன்னா சேம் பட்ஸே கொடுத்துருக்காங்க ஒரே சைஸாக. இந்த பிராண்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரில. நேச்சுரல் நல்லா பிங்க் கலரில் இருக்குது. டாஃபி பிங்க்குன்னாங்க. இன்னும் பிளாக் கலர், ப்ளூ கலர் நிறைய ஐட்டம் இருக்குது. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா பட்ஸு எடுத்தாச்சு. இதே டிஃப்ரெண்ட் சைஸ் தான் நண்பா. அதாவது ஒருத்தவங்களுக்கு காதுங்களுக்கும் செட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா பட்ஸ் இருக்குது. நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4 பட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனாலேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும். போட் அதுவும் இந்த பிங்க் கலர் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும். 1 இயர் வாரண்டியோட கொடுத்துருக்காங்க. 4 பட்ஸ். ஓகே, இந்த ஹெட்செட்டை நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட டேட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ரேஞ்ச், அந்த லோ பட்ஜெட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டேட் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஹெட்செட் தான் பார்த்தீங்கன்னா இது ஹெட்செட்டு நல்லா குவாலிட்டி. அதுவும் பார்த்தீங்கன்னா டேங்கிள் வயர் தான். டேங்கிள் கிடையாது, ஒரு லைன் வயர் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்லா தான் சொல்லி ஆகணும். நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. அது தொட்டு பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எம்ஐ இயர்ஃபோனோட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டின்னு சொல்லி ஆகணும். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த போட் அந்த எலாஸ்டிக் அந்த ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போகணுன்னா அந்த பவுச்சில் போட்டு நீங்கள் ஸ்ட்ராப் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொண்டு போய்க்கலாம். ஒரு நல்லது தான். அவங்க பிராண்டடுன்னு காமிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா எத்தனை இடத்துல போட்டுன்னு கொடுத்து வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. மைக் பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. வித் இன்னட் மைக் தான் நல்லா இருக்குது. யூஸ் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவ்யூ கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லிடுறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, அந்த லென்த் அந்த திக்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹெட்செட்டையுமே ஒன் சைடு தான் கேட்குது அப்படின்னு நிறைய பேர் எனக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் அதுக்கு முன்னாடி இன்னொரு யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பார்த்தீங்கன்னா எப்படி ஒன் சைடு கேட்குற ஹெட்செட்டை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான சொல்யூஷன்லாம் கரெக்டாக தெரில. அதை நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். அதே மாதிரி இந்த ஹெட்ஃபோன் வந்து அந்த மிஸ்டேக் கண்டிப்பாக வராது. கிட்டத்தட்ட நான் நல்லா உழைக்கும் தான் நான் பார்த்த வரைக்கும். இப்போ எல்லாமே இப்போ இந்த பிராண்ட் நல்லா பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒன் சைட் கேட்கறதுக்கான சான்ஸ் கிடையாது. நல்லா ஒரு ஹெட்செட் தான் சொல்லி ஆகணும். நல்லா லென்த்தாகவும் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்லது தான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த பிங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இதனால நல்லா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. நல்லா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கலாம். ஒரு நல்ல ஹெட்செட் தான். யாரெல்லாம் ஹெட்ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த கலர் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகும் நினைக்கிறேன்.
பாய்ஸ்மே சில பேருக்கு இந்த கலர்ஸ் பிடிக்கும். ஏன்னா டாஃபி பிங்க்ன்றப்ப பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அட்ராக்ட் பண்ணுற கலர் நல்லாவே இருக்குது. அவங்களோட ப்ராடக்ட்டை பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட்ஃபோனை பொறுத்தளவு நல்ல ஒரு ஹெட்ஃபோனு. பேஸாகவும் நீங்கள் அதை நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ஆப்ஷனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஹெட்ஃபோனோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா பேஸ் தான். ஒரு சூப்பரான ஹெட்ஃபோன் நண்பா. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட். இப்போ நீங்கள் இதோட ஒரிஜினல் ரேட் பார்த்திங்கன்னா 800. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் குறிப்பிட்ட டேட்டில் பார்த்திங்கன்னா 800 கொண்டு வந்துருவாங்க. நீங்கள் இந்த டேட்குள்ளே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க நண்பா. ஓகே நண்பா, நம்மளோட மார்க்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பா.